போர்ச்சுகீசியர்கள் வந்து கேரளாக்கு வந்தாங்கல்ல, அவங்க இந்தியாவை கண்டுபிடிக்கிறாங்க. அவர் யாரும் இல்ல, நம்மளோட கோமா, வாஸ்கோ ட கோமா. அவர் தான் வந்து ஏன்னா ரொம்ப அயோக்கிய பையன் வாஸ்கோ ட காமா, ரொம்ப பெரிய ஒரு அயோக்கிய பையன். அந்த அயோக்கிய பையன் தான் வந்து இந்தியாவுக்கு முதல்ல வழியை கண்டுபிடிச்சான். அவன் மட்டும் வராமல் இருந்தானா நம்ம இன்னும் கொஞ்சம் வேற மாதிரி இருந்திருக்கும் நாடு. அந்த பைபிள் வந்ததுனால தான் எல்லாமே பிரச்சனை. ஸோ வாஸ்கோ ட காமா வந்து பார்க்குறாப்புல, வாஸ்கோ ட காமாவுடைய பயண குறிப்பும் அவருக்கு அடுத்து வந்த அவருக்கு அந்த சமகாலத்திலே வந்த பர்போசா, டியோரோ பர்போசான்னு சொல்லி ஒரு ஆள், அவரும் வந்து ஒரு பயண குறிப்பு எழுதியிருக்காரு. இதெல்லாம் போர்ச்சுகீசிய மொழியில அவங்களோட பயண குறிப்பு. அவங்க 2 பேருமே மென்ஷன் பண்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பகுதியில் கேரளால கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள். அவங்க வந்து சிரியக் கிறிஸ்தவர்கள் அப்படின்னும் செயின்ட் தாமஸ் கிறிஸ்டியானிட்டின்னும் அவங்க ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. செயின்ட் தாமஸின் கிறிஸ்தவர்கள் அப்படின்னு சொல்ற மதத்தையே அவங்க ஃபாலோ பண்ணியிருக்காங்கிறதையும் யார் சொல்றா? அந்த பர்போசாவும். எனக்கு இந்த பர்போசாங்கிற பேர் மட்டும் ஞாபகம் இருக்கு. ஏன்னா பைரேட்ஸ் ஆஃப் தி கரீபியன்ல அந்த கேப்டனோட பேர் வந்து பர்போசா, அந்த ஃபிலிம்ல பாம்பு. ஸோ அவர் பர்போசா, ஆக்டோபஸ் மூஞ்சி பர்போசா. அதே மாதிரி தான் இந்த ஆள் இருந்திருப்பாரு போல. ஸோ ஏன் நான் போர்ச்சுகீஸ் மேல வெறுப்பா சொல்றேன்னா, போர்ச்சுகீஸ்கள் ஒரு கொடுங்கோலர்கள், அவங்க ரொம்ப ஒரு அயோக்கிய பயலுக, ரவுடி பண்ணதெல்லாம் ரொம்ப பெரிய ரவுடி பயலுக தான். அந்த ரவுடி பயலுகளோட குறிப்புல கிறிஸ்தவர்கள் இங்க கேரளால இருக்காங்க, சிரிய கிறிஸ்டியன்ஸ் அப்படின்னு சொல்லி அவங்கள வந்து மென்ஷன் பண்ணி அவர் வந்து சொல்லியிருக்காரு. அதுக்கு வந்து அந்த சம்பவத்தின் பேரு சைனாய்ட் ஆஃப் டயம்பர் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னடா டயம்பர்ங்கிறீங்களேன்னு நினைப்பீங்க. டயம்பர் உதயம் பெரூர் அப்படிங்கிற ஒரு ஊரு. அந்த ஊரு கேரளால இருக்கிற அந்த உதயம் பெரூர். அந்த உதயம் பெரூருங்கிறதான் அவன் வந்து டயம்பூர்னு என்னமோ வந்து சைனாய்ட் ஆஃப் டயம்பூர் அப்படின்னு சொல்லி பேரை மாற்றி வளரி வச்சிருக்காங்க. ஸோ அந்த உதயம் பெரூருங்கிற ஊர்ல என்ன நிகழ்வு நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அங்க வந்து ஒரு சிறிய சர்ச் ஒன்று இருந்திருக்கு. இவங்க வந்தவங்களாம் ரோமன் கேத்தலிக்ஸ். இங்க ரோமன் கேத்தலிக்ஸை பொறுத்த வரைக்கும் இவங்க லாட்டின் பேஸ்டு, லாட்டின் மொழியில தான் இறைவனை வந்து வழிபடுவாங்க. இவங்க வந்து சிரியக் மொழியில வந்துட்டு வழிபாட்டு முறையெல்லாம் மாறி இருக்கு இவங்க இதுல. ஆனா இவங்க வந்து வழிபடுற முறை வந்து செயின்ட் தாமஸோடைய கிறிஸ்டியன் அப்படின்னு சொல்லி தான் அவங்க தங்களை கிறிஸ்தவர்கள்னு சொல்லிக்கிறாங்க. இவங்க பிஷப்ஸ் எல்லாம் இருந்திருக்காங்க, இங்க பிஷப்ஸ் எல்லாம் இங்க இருந்திருக்காங்க. அப்ப இவங்களை வந்து கன்வெர்ட் பண்ணணும்ல. எதுக்கு கன்வெர்ட் பண்ணணும்? ரோமன் கேத்தலிக்கு கன்வெர்ட் பண்ணணும். அப்ப இவங்க என்ன பண்றாங்கன்னா, ஒரு சர்ச்சையே வந்து மாத்துறாங்க. எதன் அடிப்படையிலனா, ஒரு ராணுவ அதிகாரியின் தலைமையில மிரட்டி மாத்துறாங்க. அதாவது நிர்பந்திச்சு இது வந்து ரோமன் கேத்தலிக்ஸ்க்கு மாறணும்னு சொல்லி மிரட்டி மாத்துறாங்க. இந்த இதுதான் வந்து சைனாய்ட் ஆஃப் டயம்பூர்னு வரலாறுல பதிவான ஒரு நிகழ்வு. ஸோ இந்த நிகழ்வுல இருந்து நமக்கு தெரியுற விஷயம் என்ன? இது நடந்தது வந்து பாத்தீங்கன்னா 1599. அதுக்கு முன்னாடில இருந்து கிறிஸ்டியானிட்டி இருக்கு. ஸோ 1599 இந்த நிகழ்வு நடக்குதுங்கிறத வச்சு நீங்க பார்க்கும்போது, அதுக்கு முன்னாடியே கிறிஸ்துவ பாப்புலேஷன் வந்து இங்க இருந்திருக்குங்கிறது வந்து ப்ரூவ் ஆகுது.